எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான அரைச்சி விட்ட நெத்திலி மீன் குழம்பு தாங்க பண்ணோம். சுட சுட சாதத்தை வாழை இலையில போட்டு மீன் குழம்பு ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அடடடடா சொல்லவே முடியாதுங்க. இன்றைக்கி அந்த குழம்பு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். மண்சட்டியில் 2 டீஸ்பூன் எண்ணெய், அரை டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு தக்காளி, 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து வதக்கி அரைச்சி வச்சுக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு புளி தண்ணியில் அரைச்ச மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மண்சட்டியில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு தக்காளி, 3 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிட்டு குழம்பை ஊற்றி 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் க்ளீன் பண்ணி வச்சுருக்க நெத்திலி மீன் சேர்த்து லைட்டாக கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொத்தமல்லி தூவிட்டு சூடான சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. ரெசிபி பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டிடுங்க. பாய்.